உலகத்திசையெங்கும் பரந்து வாழ்கின்ற டான் தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கு வணக்கம். சங்கப்பலகையினுடைய படித்ததில் சுவைத்தது என்ற இந்த நிகழ்ச்சியினூடாக மீளவும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. படித்து சுவைத்த இலக்கிய பிரதிகள் அல்லது இலக்கியம் சாராத பிரதிகள் தருகின்ற வாசிப்பு அனுபவங்களை, படித்து சுவைத்த அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே நாம் அவ்வப்போது ஈழத்தினுடைய பல பாகங்களைச் சேர்ந்த இலக்கியவாதிகளினுடைய படைப்பாளிகளை தாண்டி இலக்கிய செயற்பாட்டாளர்களினுடைய படைப்புகளை, வாசிப்பு பிரதிகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நான் நினைக்கிறேன் மிக நீண்ட இடைவெளிகள் இருக்கிறது. மலையக இலக்கியங்கள் பற்றி பேசி அவ்வப்போது நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே மலையக தமிழர்கள் படைத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான இலக்கிய பிரதிகளை பற்றி இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறோம். இன்றும் கூட என்னுடைய கைகளில் இருப்பது மலைகளை பேசவிடுங்கள் என்ற தலைப்பிலே மௌனத்துக்கு கீழே பல குமுறல்கள் என்று மல்லியப்பு சந்தி திலகர் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய, அவர் தொகுத்திருக்கக்கூடிய ஒரு பல்வேறு வகையான கட்டுரைகளினுடைய ஒரு மனப்பதிவுகளினுடைய தொகுப்பாக அமைகிற மலைகளை பேசவிடுங்கள் மிக அற்புதமான ஒரு தலைப்போடும் அதேவேளை அழகான வடிவமைப்புகளோடும் அந்த மலையக பின்னணியை கொண்டு அமைந்திருக்கக்கூடிய அந்த அட்டைப்படத்தோடும் இங்கே வந்திருக்கிறது இந்த நூல் என்று சொல்லலாம். குறிப்பாக மல்லியப்பு சந்தி திலகர் அவர்களை பற்றி சொல்வதென்றால் மலையக இலக்கிய வரலாற்றிலே மிக சமகாலத்திலே மிக துடிப்போடு இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு இலக்கிய செயற்பாட்டாளர் மட்டுமல்ல, மிக அண்மையிலே தன்னுடைய தாயாரை இழந்த துயரத்தோடும் இருக்கின்ற ஒருவர். குறிப்பாக அவர் நடத்துகிற பாக்கியா பதிப்பகம் என்பது, அந்த பதிப்பகத்தினூடாக மலையக இலக்கியங்கள் பலவற்றை தமிழுக்கு தந்த பெருமை அவருக்கு உண்டு. குறிப்பாக அந்த பாக்கியா அந்த பெயரை அவர் அந்த பதிப்பகத்துக்கு வைத்திருப்பதே அது அவருடைய அன்னையினுடைய பெயராக அமைந்திருக்கிற தன்மைதான். எனவே அப்படி ஒரு பாக்கியம் செய்த அன்னையை பெற்ற அவர் அண்மையில்தான் அந்த அன்னையை இழந்திருக்கிறார். அந்த துயரோடும் நாங்கள் இணைந்து கொண்டு இப்பொழுது அவர் தந்திருக்கக்கூடிய அல்லது தொகுத்து தந்திருக்கக்கூடிய மலைகளை பேசவிடுங்கள், மௌனங்களுக்கு கீழே பல குமுறல்கள் என்று சொல்லி, இப்ப மனிதர்கள் பேசிய காலம் போய் மலைகளையாவது நீங்கள் பேச விடுகிறீர்களா? பேசவிட்டால் அந்த ஒவ்வொரு மலைகள் சொல்லுகிற கதைகள் கூட எங்களுக்கு நிறைய அனுபவங்களை, உணர்வுகளை தரும் என்ற ஒரு அர்த்த புலப்பாட்டோடு தான் இவர் இந்த தலைப்பை இட்டிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். குறிப்பாக இந்த நூலினுடைய சமர்ப்பணம் என்பது மிக முக்கியம். இந்த நூல் எதை பற்றி பேசப் போகிறது என்பதும் அல்லது இந்த நூலுக்குள்ளாலே வரப்போகிற செய்திகளினுடைய ஒரு மையமாக அதனுடைய சமர்ப்பணம் இருக்கிறது. அது எப்படி என்றால், இந்திய தமிழராய் இலங்கை மலையகத்தில் பிறந்து வன்முறைகளால் வன்னியை நாடி ஓடி அங்கும் துயர் சுமந்து அகதியாய் கடல் கடந்து தமிழகத்தில் தாம் இறக்கும் போது 29,000 அகதிகள் அல்ல இலங்கை பிரஜைகள் என சட்டம் திருத்த சமர் செய்து உயிர் நீத்த தோழர்கள் எஸ்.ஏ. ஆண்டனி மற்றும் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு சமர்ப்பணம் என்று அவர்களோடு எடுத்த ஒரு புகைப்படத்தோடு கூடியதாக இந்த சமர்ப்பணத்தை இவர் தந்திருக்கிறார். இந்த பின்னணியில் வைத்து பார்க்கிற போது மலையக தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் உரிமை போராட்டம் அல்ல ஒடுக்கப்பட்டவர்களுக்கான அந்த உரிமை போராட்டம் என்பதனுடைய பரிமாணங்களை வரலாற்றோட்டத்தோடு நாங்கள் விளங்கிக் கொள்கிற போது அவர்கள் பல்வேறு கட்டங்களை தாண்டித்தான் இன்றைக்கு இருக்கிற நிலைமைகளுக்கு வந்திருக்கிறார்கள். மிக அண்மை காலமாக வாசிப்பிலும் சரி, இலக்கிய விடயங்களிலும் சரி, கல்வியிலும் சரி அவர்கள் மிக உயர்ந்த நிலைகளை நோக்கி சென்று கொண்டிருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. எனவே சக தமிழராய் அந்த மகிழ்ச்சியை கண்டு, அந்த வளர்ச்சியை கண்டு நாங்களும் மகிழ்ந்து கொண்டு இந்த நூலுக்குள்ளே செல்வமாக இருந்தால் இங்கே பல விஷயங்கள், குறிப்பாக இணைந்து பேசும் குரல்கள், அந்த மலைகள் இந்த நூலிலே பேசுகின்றன. புரிந்தவர் பேசட்டும், இது ஒரு பெருமதியான முயற்சி. மேலெழுகின்ற சமூகத்தின் குரலாய் மலையகத்தின் புதிய பரிமாணமாக நான் பேச நினைப்பதெல்லாம் ஒரு அற்புதமான தலைப்புகள். எனவே இவையெல்லாம் கிட்டத்தட்ட இந்த நூலினுடைய ஒரு ஒரு வாழ்த்து அல்லது முன்னுரை குறிப்புகள் என்ற வகையிலே இங்கே பலரும் நித்யானந்தன் உட்பட லண்டன்ல இருக்கிற மலையகத்தைச் சேர்ந்த ஒரு மிக முக்கியமான படைப்பாளி விமர்சகர் நித்யானந்தன் உட்பட பலரும் இங்கே தந்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட இந்த நூல் சார்ந்த ஒரு குறிப்புகளாக இவை அமைந்திருக்கின்றன.
அதற்கு பின்பதாக இந்த நூலை பார்க்கிற போது அத்தியாயங்களாக இது நகர்கிறது. அத்தியாயம் 1, 2 என்று. மலைகளின் மௌனத்துக்கு கீழே பல குமுறல்கள் என்பது அத்தியாயம் 1ஆக அமைகிறது. மலையகமும் மறுவாழ்வும், இலங்கையில் தமிழர்களின் நாட்டுரிமைக்கான போராட்டம் என்று சொல்லி கிட்டத்தட்ட இது எல்லாம் ஒரு ஒரு வரலாற்றோட்டமாக இங்கே தொகுக்கப்பட்டிருக்கிற தன்மையை நாங்கள் பார்க்கிறோம். அவ்வகையிலே குறிப்பாக இங்கே மலையகத்தின் புதிய பரிமாணமாக என்று குறிப்பாக இந்த நூலை குறித்து 4 அல்லது 3 சொல்லி இருக்கக்கூடிய குறிப்புகள் மிக முக்கியமானது. மலையக தமிழ் இலக்கியம் என்றால் நாங்கள் நிச்சயமாக மறக்க முடியாத ஒருவர். இந்த நிகழ்ச்சியில் கூட அடிக்கடி நாங்கள் அவருடைய நூல்களை பற்றி பேசியிருக்கிறோம். ஒரு முது மனிதராக வாழ்ந்து மறைந்து போன சாகித்ய ரத்னா தெளிவத்தை யோசப் அவர்கள் சொல்லுகிற போது இது ஒரு புதுக்குரல் என்பதால் மலையக அரசியலில் இந்த மக்களுக்கான அவர்களின் சுபீட்சத்துக்கான முதல் குரலாகவும் இது திகழ்கிறது. மலையகம் என்கிற உணர்வுடனும் மலையக மக்கள் என்கிற உறவுடனும் ஏற்படுகிற மன கிளர்வுகள் அரசியல் மயப்படும் போது மேலெழுகிற சமூகத்தின் குரலாகவே அது ஒலிக்கிறது என்று சொல்லி அவர் தன்னுடைய ஒரு குறிப்பை இங்கே தந்திருக்கிறார். அதுபோல நான் நினைக்கிறேன் ஸ்டாலின் ராஜாங்கம் மதுரை அமெரிக்கன் கல்லூரியினுடைய பேராசிரியர் ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்கள் கூட இந்த நூல் இலங்கை மலையக தமிழர் தொடர்பாக அறியாமல் இருப்பவர்களுக்கு ஒரு புதிய உலகத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது என்கிறார். மூனா நித்யானந்தன் அவர்கள் இலங்கையில் மலையக மக்கள் தங்கள் உரிமைக்காக நடத்திய போராட்டங்கள் நீண்டன. அந்த மக்களின் போராட்ட வரலாற்றை, சமகால பிரச்சனையை, அவர்கள் மத்தியில் இருந்து இளஞாயிறு போன்றெழுந்த மல்லியப்பு சந்தி திலகர் இந்த நூலிலே பேசுகிறார். பாராளுமன்றத்தில் தான் ஆற்றிய உரையிலேதான் இந்த தலைப்பை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லி மல்லியப்பு சந்தி திலகர் அவர்கள் ஒரு காலத்தில் இலங்கையினுடைய மலையகம் சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு மலையக அரசியலுக்காகவும் அரும்பணிகள் ஆற்றிய ஒருவர் என்பதும் இந்த இடத்திலே நாங்கள் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த வகையில் நான் பேச நினைப்பதெல்லாம் இந்த நூலினுடைய தொகுப்பாசிரியராக ஆசிரியராக இருக்கிற மல்லியப்பு சந்தி திலகர் அந்த தலைப்போடு பேசுகிறார். நான் மலையகத்தவனாக மட்டும் பிறந்தவன் அல்ல, மலையடி வாரத்திலேயே பிறந்தவன். இலங்கையின் உயரமான மலைத்தொடரான பீதுரு தாளகாலையின் ஒரு பக்க சரிவான நீண்டு நிமிர்ந்து நிற்கும் மடகொம்பரை மலையடிவாரத்தில் பிறந்து வளர்ந்ததால் மலை எனக்கு நண்பன். விடிந்தால் அந்த மலை உச்சியில் மேலெழும் சூரிய கதிர்களின் சூடான தேகம் இது. இந்த மலையிடிந்து விழுந்தால் என்னவாகும் என எங்கள் வீட்டுக்கு வரும் புதியவர்கள் கேட்பதுண்டு. அப்படி ஒன்றும் நடக்காது என்னும் அசாதாரண துணிச்சல் எங்களுக்கு. நண்பர்கள் ஒன்று சேர்ந்தால் ஒரு மணி நேரத்துக்குள் மலையுச்சிக்கு ஓடிவிடுவோம். அங்கிருந்து ஊரை பார்ப்பதில் ஒரு அலாதி இன்பம் என்று தன்னுடைய அந்த அனுபவங்களை, தான் பிறந்து வளர்ந்த அந்த மலையகச் சூழலுக்குள்ளாலே இந்த மலையக அரசியல் சார்ந்த விடயங்களை எல்லாம் இணைத்து இந்த நூலை ஏன் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயங்களை எல்லாம் தொகுத்து தந்திருக்கிறார். அதே போல மலைகளின் மௌனத்துக்கு கீழே பல குமுறல்கள் அரங்கம் இதழிலே வெளியான ஒரு தலைப்பிலே வெளியான ஒரு விடயம் என்று இங்கே இது பேசப்படுகிறது. இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தம் தொடர்பாக வருகின்ற அந்த விடயங்கள் சார்ந்து மலையக மற்றும் வடகிழக்கு இலங்கை தமிழ் முஸ்லீம் அரசியல் கட்சிகள் சார்ந்த விஷயங்கள் சார்ந்தெல்லாம் இணைத்து பேசுகின்ற ஒரு விஷயமாக இந்த விடயங்கள் அமைந்திருக்கின்றன. எனவே இந்த நூலுக்குள்ளே மலையகத்தினுடைய மலையகத்தோடு தொடர்பு படுத்தப்படுகின்ற தமிழர்களினுடைய அரசியல் மற்றும் அவருடைய பொருளாதாரம், சமூகம், வாழ்வியல் என்று எல்லாம் பேசப்படுகின்ற ஒரு முழுமை தரிசனத்தை நாங்கள் இந்த நூலுக்குள்ளே காண்கிறோம். அதுதான் இந்த நூல் வாசிப்பிலே இருக்கக்கூடிய சிறப்பு. குறிப்பாக இங்கே பல அரங்கம் இதழ்களினுடைய கட்டுரைகள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. மலையகமும் மறுவாழ்வும் என்று மற்றும் ஒரு கட்டுரை இங்கே சிறப்பான முறையிலே நினைக்கிறேன் அதுவும் ஒரு நூல் சார்ந்த கட்டுரையாக இங்கே பேசப்பட்டிருக்கிறது. அதுபோல இலங்கையில் தமிழர்கள் என்பது அது ஒரு வரலாற்று அடிப்படையில் அல்லது இலங்கை தமிழர்கள் என்ற பொது நிலைக்குள்ளே வைத்து மலையக தமிழர்கள் எவ்வகையில் நோக்கப்படுகிறார்கள் என்ற விஷயங்கள் சார்ந்து அந்த கட்டுரை பேசி செல்கிறது. இலங்கையில் தமிழர்களின் நாட்டுரிமைக்கான போராட்டங்கள்
அவற்றை கூட இந்த மலேக பின்னணியில் வைத்து இவர் இங்கே பேசியிருக்கிறார். மலேக தமிழர் என்போர் யார்? மிக முக்கியமான ஒரு கட்டுரை. கோண கோண மலையேறி கோப்பிப்பழம் பறிக்கையிலே, நாங்கள் ஏற்கனவே இந்த நூல்களிலும் இந்த நிகழ்ச்சிகளிலும் பார்த்திருக்கக்கூடிய மலையகத்தினுடைய அந்த நாட்டார் பாடல்களை எடுத்து காட்டி மிக தொன்மையான ஒரு நாட்டார் பாடல் மரபு கூட மலையகத்துக்கு இருக்கிறது. அப்படி என்றால் மலையக தமிழர்கள் யார் என்பதை அவர்களுடைய ஒரு தொன்மையான இலக்கிய சமூக பண்பாட்டு அடையாளங்களுக்கூடாக நிறுவ முற்படுகிற ஒரு கட்டுரையாக அது அமைகிறது. அதுபோல இங்கே மீனாட்சி அம்மையினுடைய பாடல்களின்படி நீதியற்ற மந்திரி சபை நேர்மையை பாரு, அவர்கள் நியாயமற்ற பட்சபாக செய்கையை கூறு என்று அரசியல் மீதான எதிர்ப்புணர்வு என்பது அந்த காலத்தில் இருந்து மலையகத்தவர்களுக்கு இருந்திருக்கிறது. அது மீனாட்சி அம்மையினுடைய கவிதைகளில் கூட வெளிப்பட்டிருக்கிற தன்மையை எடுத்துக்காட்டி இங்கே பேசுகிற ஒரு கட்டுரையாக இந்த கட்டுரை அமைந்திருக்கிறது. மலை நாடும் மலையகமும் என்று மற்றும் ஒரு கட்டுரை. சக்தி பாலையா அவர்களுடன் நூலாசிரியர் இருக்கிற படங்கள் பலரோடும் இங்கே நூலாசிரியர்கள் மலையகம் சாரா படைப்பாளிகள், தோழர்கள், நண்பர்கள் என்று எல்லோரோடும் நல்லுறவை பேணுகின்ற ஒருவர் என்ற வகையில் அவருடைய அந்த நீண்ட அரசியல் மற்றும் சமூக பயணங்களின் போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அவரோடு இணைந்திருக்கக்கூடிய நண்பர்களினுடைய படங்களையும் அவர் இங்கே இணைத்திருப்பது சிறப்பு. மனித பண்டங்களான மலையக தமிழர்கள் என்று இன்னும் ஒரு பக்க பார்வையாக சி.வி. வேலுப்பிள்ளையினுடைய அந்த சிந்தனைகளுக்குள்ளே இருந்து கொண்டு மலையகம் எவ்வாறு ஒரு காலந்தோறும் எவ்வாறு ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட நிலமாக இருந்திருக்கிறது என்ற விடயங்களை அரசியல் பின்புலத்தோடு பேசுகிறார். பிரதேச சபை சட்டத்திலே பெருந்தோட்ட மக்கள் சேர்க்கப்படாதன் பின்னணி என்று மற்றொரு கட்டுரை அமைகிறது. நாடற்றவனான கதை, ஸ்ரீமா சொல்லும் விளக்கம். இது ஒரு காலகட்ட அரசியல்களுக்கூடாக மலையகம் பற்றி இருக்கக்கூடிய விடயங்கள் எவ்வாறு நகர்ந்தன என்பது. குறிப்பாக இந்த அரங்கம் இதழுக்கூடாகத்தான் முக்கியமாக பல விஷயங்கள் இங்கே நகர்த்தப்படுகின்றன. அந்த வகையில் அந்த இதழினை ஆதாரமாக கொண்டு இவர் எழுதியிருக்கக்கூடிய கட்டுரைகளினுடைய அல்லது இவர்களின் உணர்வுகளினுடைய அல்லது வேறு சிலரின் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடியதாக என்று பல்வேறு வகையிலே இந்த கட்டுரைகள் இங்கே அமைந்திருப்பது ஒரு பல்பக்க தரிசனத்தை நமக்கு தருகிறது. இப்போ மலையக தமிழர் இலங்கையரானது எப்போது என்ற விடயங்கள் இங்கே பேசப்படுகின்றன. குறிப்பாக இந்த நூலை படிக்கிற போது இலக்கியம் என்பதற்கு அப்பால் ஒரு பத்தி எழுத்து சார்ந்த அல்லது கட்டுரை சார்ந்த ஒரு வரலாற்று புரிதல் சார்ந்த அனுபவத்தை இந்த நூல் எங்களுக்கு மிக தெளிவாக தருகிறது. குறிப்பாக அதை அந்த ஏற்கனவே சொன்னது போல அந்த மலையடிவாரத்திலேயே பிறந்த ஒருவர் எழுதுகிறார் என்கிற போது அந்த எழுத்துக்கு இருக்கக்கூடிய உயிர்ப்பும் உண்மையும் அது உண்மைக்கு மிக அருகிலே இருக்கிற தன்மையும் எல்லாவற்றையும் கூட இந்த எழுத்துக்களிலே எங்களாலே தரிசிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இது ஒரு முக்கியமான ஆவணப்படுத்தலாக ஒரு இதழிலே அவ்வப்போது எழுதப்பட்டிருக்கக்கூடிய கட்டுரைகளினுடைய தொகுப்பாக மொத்தமாக பார்க்கிற போது மலைகளை பேசவிடுங்கள் என்ற தலைப்பு இப்பொழுது இந்த புத்தகத்தை வாசிப்பதற்கு முன்னர் இந்த தலைப்பை வாசிப்பதற்கும் புத்தகத்தை வாசித்துவிட்டு திரும்ப இந்த தலைப்பை வாசிப்பதற்கும் இடையில் கூட நிறைய அர்த்த வேறுபாடுகளை இந்த நூல் எங்களுக்கு தருகிறது. உணர்வு தொற்றலை தருகிறது. மலையக மக்களை, அவர்களுடைய சமூக அரசியல் வாழ்வியல் பின்புலங்களை, அவர்கள் நடந்து வந்த பாதைகளை, அதனுடைய வழிகளை எல்லாவற்றையும் ஒரு தரிசனமாக தருகின்ற மல்லியப்பு சந்தி திலகர் அவர்களுடைய இந்த நூல் முயற்சி ஒரு தொகுப்பு முயற்சியாக அல்லது கட்டுரைகளின் தொகுப்பாக அமைந்தாலும் இந்த நூல் இன்னும் பல நூல்களுக்கான இன்னும் பல விடயங்களை மலையகத்திலிருந்து பலரும் சொல்வதற்கான ஒரு வழிகாட்டலையும் தருகிறது என்ற வகையில் அவருடைய இந்த முயற்சியை போற்றி உண்மையில் அவர் தொடர்ந்தும் இந்த பாக்கியா பதிப்பகத்தினூடாகவும் தான் சார்ந்த நிலையிலும் மலையகம் சார்ந்த கலை இலக்கிய வெளிப்பாடுகளை தர வேண்டும். ஒரு மிகச்சிறந்த இலக்கிய செயற்பாட்டாளராக எல்லோரோடும் நல்லுறவை பேணுகின்ற அவர் இன்னும் நீண்ட காலம் வாழ்ந்து எங்களுக்கு நல்ல படைப்புகளை தர வேண்டும் என்று வாழ்த்தி மீண்டும் மற்றும் ஒரு படித்ததில் சுவைத்தது என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.